ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே சீக்கிரமாக தீரணும். உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இன்னும் அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்கா அப்படிங்கிறது தான். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்னும் அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்கா, அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட எக்ஸாக இருக்கலாம், ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் இல்லை ஒரு பர்மனன்ட் பிரேக்கப்பாக இருக்கலாம், நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு செப்ரேஷன், ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ காண்டாக்ட் இல்லை. பட் உங்களோட ஸ்பெஷல் பர்சன் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இன்னும் உங்கள் மேலே காதல் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, Page of Cups, Four of Cups, Chariot, Hermit, Justice, Hanged Man, Five of Wands, Three of Cups, Knight of Pentacles, King of Pentacles, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஃபைவ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இன்னும் உங்கள் மேலே உங்களுக்கு காதல் இருக்கா. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இது எல்லாருக்கும் 100% பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, உங்களோட சுச்சுவேஷனுக்கு பொருந்துறதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஒரு பொதுவான ரீடிங். ஓகே, மேல் ஃபீமேல் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு பொதுவான ரீடிங். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி என்னன்னு செக் பண்ணிடலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு கார்டுமே வந்து உங்களோட எனர்ஜியை சொல்கிற கார்ட்ஸாக இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் கப்ஸ். உங்கள் மனசில் இன்னுமே இந்த கனெக்ஷன் பற்றின ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மெசேஜ் இல்லை ஒரு அப்பாலஜி இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர், எமோஷ்னல் ஆஃபர் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அண்ட் அடுத்து ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதால் ரொம்ப எமோஷ்னலி டிஸப்பாயிண்டடாக இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் வச்சு. சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சைன்ஸ் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் கூட நீங்கள் கவனிக்காமல் இருக்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. ஓகே, அந்த எனர்ஜியும் தெரியுது. அண்ட் ஆனால் நமக்கு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கார்டு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட் எனர்ஜி. ஓகே, இன்னுமே உங்களோட காதலை நீங்கள் நம்புகிறீங்க, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே நீங்கள் நம்புகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் முடியல, கண்டிப்பாக இது தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் மனசு வந்து இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏற்றுக்கல. ஓகேங்களா? அதுதான் இது மூலயமா தெரியுது. அண்ட் அடுத்து வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா சேரியட், ஹெர்மிட், ஜஸ்டிஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, சேரியட் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. இப்படியே இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு அர்த்தம் வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறது இல்லை.
ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியமான கார்டு இது. நோ காண்டாக்டில் கூட அவங்க அதிகமாக உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே, தனிமையில் நிறைய யோசிக்கிறாங்க. அவங்கள பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஹெர்மிட் கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா? அண்டு ஜஸ்டிஸ் கார்டும் இருக்குது. ஸோ நான் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் எனர்ஜி. ஓகேவா? அவங்க வந்து அப்படி எடை போட்டு பார்க்குறாங்க, நம்ம செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குது, அதை வந்து பேலன்ஸாக பார்க்குறாங்க. அவங்க செஞ்சது சரியா தப்பா, அவங்க செஞ்சதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து பேலன்ஸ்டாக பார்க்குறாங்க. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஈக்குவலாக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இம்பல்சிவாக செயல்படலை. ஓகே, ரொம்ப நிதானமாக பொறுமையாக ரொம்ப மெச்சூர்டாக அமைதியாக இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுற ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா யூ கேன் ஸ்கிப். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேங்க்டு மேன், 5 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ இது மூணுமே. ஸோ ஹேங்க்டு மேன் சொல்கிறது வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரக் ஃபீலிங்கில் இருக்காங்க, காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. 5 ஆஃப் வாண்ட்ஸ் காட்டுறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஓகேவா? அவங்களோட ஈகோ, பயம், பாஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மன போராட்டம் நடக்குது, பீஸ் ஆஃப் மைண்டில் இல்லை. ஓகே, அட் த சேம் டைம் 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு. அவங்க வந்து உங்கள் கூட இருந்த அந்த நல்ல நல்ல தருணங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஓகே, அதை மறக்கலை, அதை யோசித்து பார்க்குறாங்க. இன் சம் கேசஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீகனெக்ஷன் ஆகலாம், இல்லை ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடாக கம்யூனிகேஷன் வரலாம், ரீயூனியன் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் அவங்க வந்து உங்களை நினைக்கல அப்படிங்கிற எனர்ஜி இங்கே இல்லை. ஓகேங்களா? உங்களை பற்றின நினைவுகள் இருக்குது, ஆக்டிவாக இருக்குங்கிறது தான் இந்த ஸ்ப்ரெட்டில் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் மேலே இன்னும் காதல் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு கார்டுமே ஒரு ஸ்டேபிள் லவ்வை சொல்கிற கார்டு. ஓகே, ஒரு ஸ்டேபிள் லவ் எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து ஷாலோ இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து லவ்வை வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாக காட்டுற டைப்பாக இருக்கலாம். ஓகே, வார்த்தைகளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், வேர்ட்ஸில் மட்டுமே சொல்லாமல் ஆக்ஷனில் காட்டுற ஒரு டைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதவங்க கூட ஆக்ஷன்ஸில் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நைட் ஆஃப் பென்டிகிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பட் ஜென்யூனான ஒரு எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட, ஜென்யூன் ஃபீலிங்ஸ் இருக்குது. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், அண்ட் கமிட்மெண்ட் எனர்ஜியும் இருக்குது, அண்ட் ரொம்ப ஒரு செக்யூர்டான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் இதில் கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இது மூலயமா கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீலிங்ஸ் இன்னுமே கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகலை. அவங்க இன்னும் உங்களை மதிக்கிறாங்க, உங்களோட வேல்யூ அவங்களோட மனசில் குறையலை. ஓகே, ஆனால் இப்போது எமோஷன்ஸை விட ப்ராக்டிக்கல் திங்கிங் அதிகமாக வேலை செய்யுது அவங்களுக்கு. ஓகே, அவங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், காதல் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல, ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிட்ருக்காங்க. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷனோட ஹிடன் எனர்ஜி இதுதான். ஓகே, ரெண்டு பேருமே செப்ரேஷன், ரெண்டு பேருமே வந்து ஒரு லோன்லினஸ், ரிஜெக்ஷன், இல்லை ஒரு அபேண்டன்மெண்ட் ஃபீலிங்கில் இருக்கீங்க. ஓகே, அதுதான் இந்த கார்ட் சொல்லுது. உங்கள் பர்சனும் இந்த டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கல, அவங்களுமே பெயின்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ் ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த கார்டு இன்னொரு மெசேஜும் கொடுக்குது, என்னென்னா வாட் இஸ் லாஸ்ட் மை நாட் லாஸ்ட் ஃபார் எவர். ஓகேவா? நீங்கள் இப்போ இழந்தது வந்து எப்போவுமே இழந்துட்டீங்க அப்படின்னு இல்லை, இது ஒரு டெம்ப்ரவரியாக கூட இருக்கலாம். ஓகே, சில ரிலேஷன்ஷிப்பில் ஹீலிங் ஆன பிறகு, இல்லை ஒரு லெசனை கற்றுக்கிட்ட பிறகு திரும்பவும் ரீகனெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அண்ட் ஃபைனலாக யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இந்த கார்ட்ஸ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைலண்ட்டை வந்து லவ் இல்லை அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஓகே,
டோன்ட் அஸ்யூம் சைலன்ஸ் மீன்ஸ் சப்சன்ஸ் ஆஃப் லவ். ஓகேவா? அதுதான். ஒரு சைலண்ட்டாக இருக்காங்க, பேசல, நோ காண்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நம்ம மேலே காதலே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்கங்கிறது பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும், இல்லை அவங்க ஓப்பன் அப் பண்ணால் தான் தெரியும். ஓகே? ஸோ நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது வெறும் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் கிடையாது. ஓகே? இந்த ரீடிங்கில் உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், கர்மாவை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ், இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் ஹெவியாக இருக்குது. அவங்களையே அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே? ஸோ ஸ்லோ மூவிங் எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. அதனால் இம்மிடியேட்டாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களோட எனர்ஜி இப்படி தான் இருக்குது. உங்களை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு மூவ் ஆன் செஞ்ச எனர்ஜி இங்கே இல்லை. ஓகே? உங்களை மறந்துட்டாங்க, உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எனர்ஜி இங்கே இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் இம்மிடியேட் ஆக்ஷன் இல்லை ஒரு இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் எனர்ஜியும் இங்கே இல்லை. ஸ்லோ எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அவங்க இன்னுமே வந்து இந்த கனெக்ஷனை பற்றி யோசிக்கிறாங்க, எவால்வேட் பண்ணுறாங்க, அண்ட் சரியான நேரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? ஸோ யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலமாக கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொறுமை தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஓகேவா? ஸோ பொறுமையாக இருக்கணும். ரைட் டைமிங்கில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ரைட் டைமிங்கில் உங்களுக்கானது உங்கள்கிட்ட கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இதுதான். இப்போ வந்து நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே காதல் இருக்கா? டே ட்ரீமிங், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், escape, unexpected outcome and understanding. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமாக உங்கள் பர்சன் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களா, அவங்க மனசில் காதல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமாக வந்திருக்கிற எல்லா மெசேஜஸையும் சேர்த்து பார்க்கும்போது டே ட்ரீமிங், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், எஸ்கேப், அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த 5 மெசேஜையும் சேர்த்து பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்களை பற்றின நினைவுகள்லேருந்து முழுசாக அவங்க வெளியில் வரல. ஓகேங்களா? அவங்களோட மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, ஏதோ ஒரு புரிதல் இப்போ வந்திருக்கு, அண்ட் இன்னுமே வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அது எல்லாமே தெரியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து டே ட்ரீமிங், ஐ எம் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் யூ. இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெசேஜ் மூலமா இது வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து சம்டைம்ஸ் உங்களை நினச்சி டே ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் தெரியுது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த தருணங்கள், அந்த நாட்கள், அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசினது, மெமோரிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது, அது எல்லாமே இன்னும் அவங்க மனசில் இருக்குது. ஓகே, அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னு அவங்க நினச்சாலுமே சம்டைம்ஸ் உங்களோட ஞாபகம் அவங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் நினைவுகள் இல்லாமல் இருக்க முடியல. இந்த கார்டு வந்து அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ் வந்து இல்லை, உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, லவ்வும் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஐ ஸ்டில் திங்க் அபவுட் யூ அப்படிங்கிற எனர்ஜியை தான் இந்த மெசேஜ் காட்டுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஐ விஷ் யூ அண்டர்ஸ்டுட் ஹவ் ஐ ஃபீல். ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகளில் போலாம் அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஓகே, உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை நடந்தப்போ நீங்கள் அவங்கள சரியாக புரிஞ்சிக்கல, அவங்களோட உணர்வுகளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஓகே, அவங்க மனசில் நான் ஃபீல் பண்ணதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விஷயம் வேறு மாதிரி போயிருக்கும், வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் அவங்க இன்னுமே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினச்சி வருத்தப்படுற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்து எஸ்கேப், ஐ லெஃப்ட் வென் திங்ஸ் காட் ஹாட். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மெசேஜாக எடுத்துக்கலாம். உங்கள் பர்சன் வந்து இப்போது ஒரு உண்மையை ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, என்னென்னா உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து
அவங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அப்போது அவங்க டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லை அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணாமல் விலகி ஓடி இருக்கலாம், எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, அவங்களோட ஹையர் செல்ஃப் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணலை, நான் எஸ்கேப் ஆகிட்டேன், அதுதான் நான் பண்ண தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்ரெட் இருக்குது. ஓகே, அண்ட் அடுத்து அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம், திங்ஸ் டிடன்ட் கோ தி வே ஐ பிளான்ட். ஓகே, இந்த கனெக்ஷன் எப்படி முடிஞ்சிச்சு, இல்லை எப்படி நோ கான்டாக்ட் வந்தது அப்படிங்கிறது அவங்களோட அவங்களோட ஒரிஜினல் எதிர்பார்ப்பு, ஒரிஜினல் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஓகே, அவங்களே எதிர்பார்க்காதது தான் நடந்திருக்கு. அவங்க நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது வேறு. ஓகேவா? ஸோ அவங்களுமே இந்த அவுட்கம்மை வந்து எதிர்பார்க்கல. உங்களுக்குள்ளே இந்த நோ கான்டாக்ட் செப்ரேஷன் வரும் அப்படிங்கிறத அவங்களுமே எதிர்பார்க்கல. இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அண்ட் அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், ஐ சி யுவர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த ரீடிங்கோட ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான். ஃபஸ்ட்டு அவங்களோட ஆங்கிளில் இருந்தே தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காங்க, அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. இப்போது அவங்க உங்களோட பர்ஸ்பெக்டிவையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ காலம் கடந்த பிறகு நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, ஏன் ஹர்ட் ஆனீங்க, ஏன் அந்த முடிவை எடுத்தீங்கிறதெல்லாம் இப்போ அவங்க யோசித்து புரிஞ்சுக்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்திருக்குங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே காதல் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எஸ், ஃபீலிங்ஸ் கம்ப்ளீட்லி கான் அப்படிங்கிற எனர்ஜி இல்லை. ஓகேவா? டே ட்ரீமிங் இருக்குது. ஸோ இந்த கார்டு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற லாங்கிங்கை காட்டுது. அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கார்டு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸை காட்டுது. எஸ்கேப் கார்டு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ரெக்ரெட்டை காட்டுது, ரெக்ரெட் பண்ணுறாங்க நடந்ததை நினச்சி. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து அவங்களோட டிஸப்பாயின்மெண்ட், அவங்களே எதிர்பார்க்காதது நடந்திருக்குங்கிறத காட்டுது. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் க்ரோத், ஒரு மெச்சூரிட்டி வந்து அதிகமாகிருக்கு, ஒரு மெச்சூர்ட் பர்சன் ஆகிருக்காங்கங்கிறத காட்டுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து உங்களை மறந்துட்டு கம்ப்ளீட்லி டிட்டாச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற எனர்ஜி வந்து இதில் இல்லை. ஓகேவா? ஆனால் அவங்க வந்து இப்போது வந்து அவங்க ஃபீலிங்ஸை விட ஆக்ஷனை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங் இண்டிகேஷனும் இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அவங்க இன்னும் உங்களை நினைக்கிறாங்க, இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் நடந்தது, பாஸ்டில் நடந்ததை தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதை தான் இப்போ அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து இப்போது பாஸ்ட்டை வந்து வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின நினைவுகள் இன்னுமே இருக்குது. உங்களை அடிக்கடி யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. அவங்க எடுத்த டிசிஷன், அவங்க செய்த சில வேலைகள்லாம் சரிதானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங்கில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிகிற எனர்ஜி என்ன அப்படின்னா, லாங்கிங் இருக்குது, ரெக்ரெட் இருக்குது, அண்டு அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி அன்ஃபினிஷ்டு எமோஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது. அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. ஏன் நான் இப்போ அப்படி பண்ணிட்டேன், அவங்க எந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத தான் யோசிக்கிறாங்க. ஸோ கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் மேலே காதல் இருக்கான்னு கேட்டால் காதலும் இன்னும் இருக்குது. ஆனால் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ எடுக்கிறதுக்கான எனர்ஜி இல்லை. ஓகேவா? ஒரு ஸ்லோ மூவிங் எனர்ஜி தான் நம்ம டேரோ ரீடிங்கில் பார்த்தோம். இங்கேயுமே வந்து அவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கார்டுமே இல்லை, எந்த ஒரு மெசேஜும் இல்லை. பட் ஃபீல் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. லவ் இருக்குது உங்கள் மேலே. ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், வாட் இஸ் மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகேவா? ஸோ உங்களுக்கானது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களோட லவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கானது நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். சரியா? ஸோ நீங்கள் இல்லை, இது உங்களுக்கானது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து உங்ககிட்ட நிலச்சி நிற்காது. டெம்ப்ரவரியாக இருக்கும், பட் லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் அது வந்து கொஷின் மார்க்கு தான். அண்ட் இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலமா நமக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ஃபுல்லாக 100% பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை. எந்த பார்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ, உங்கள் சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி
என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்ஸ் அலாட், டேக் கேர்.